மோஸ்ட் காமனாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர கண்டிஷன் வந்து நெக் பெயின், அதாவது cervical spondylosis. ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க வந்து, டாக்டர் எனக்கு நெக் பெயின், எனக்கு cervical spondylosis இருக்குன்னு சொல்கிறாங்க. முதல்ல cervical spondylosisனா என்னன்றதை புரிஞ்சுக்குவோம். cervicalனா உங்கள் கழுத்து பகுதி, உங்கள் கழுத்து பகுதியில் இருக்கிற மசில்ஸ், நர்வ்ஸ் அண்ட் போன்ஸ் இது எல்லாமே சேர்ந்தது தான் cervical spondylosisன்றது ஏஜ் ரிலேட்டட் வேர் அண்ட் டேர் ப்ராப்ளம் தான். உங்கள் கழுத்து பகுதி தான் உங்கள் தலையினோட வெயிட்டை தாங்குது. உங்கள் நெக்கோட பாஸ்டரை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறதுனாலையும் ப்ளஸ் உங்கள் நெக் மசில்ஸ் வீக்காக இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து இந்த வேர் அண்ட் டேர் கண்டிஷன் வந்து வர ஆரம்பிக்கும். உங்கள் நெக் மசில் வீக்காக இருந்தால் அது உங்கள் போன்ஸையும் உங்கள் டிஸ்கையும் வந்து பாதிக்கும். ஸோ இதனால் இன்ஃப்ளமேஷன் ஆகி ஸோ இந்த கண்டிஷன் பேர் தான் cervical spondylitis. இந்த காமன் சிம்டம் ஆஃப் cervical spondylitis பற்றி சொல்லணும்னா, உங்கள் நெக் மசில் வீக்காக இருக்கிறதும், உங்கள் கழுத்து வலி கைக்கு பரவுறதும், உங்கள் கையில் வந்து grip இல்லாமல் போகிறதும், ப்ளஸ் டிங்லிங் அண்ட் நம்னஸ் சென்சேஷன் வர்றதும் இதனால தான். ஸோ நீங்கள் உங்கள் நெக் மசிலை கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி பாதுகாத்துக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் ஃபுல்லாக ரிலீவ் ஆகணும் அப்படின்னா ஒரு ஃபிசியோவை கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்க கொடுக்குற எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் பெட்டராக. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சன் ஃபிசியோ பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.